அனைவருக்கும் வணக்கம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை முழுக்கிய சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தமிழ்நாடு அரசிற்கு அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது உச்சநீதிமன்றம். சொல்லப்போனால் உச்சநீதிமன்றத்தை தமிழ்நாடு அரசு அவமானப்பட்டிருக்கிறது. இந்த எஃப்ஐஆர் எப்படி வெளியானது? இந்த எஃப்ஐஆர்ல இவ்வளவு கேவலமாக அந்த மாணவி குறித்த தகவல்களை எழுத வேண்டிய அவசியம் என்ன? அந்த எஃப்ஐஆர்ல மாணவி குறித்த தகவல்கள் மோசமாக எழுதப்பட்டதுனால தான் அந்த மாணவியவே குற்றவாளி போல சில சமூக வலைதளங்களில் கேள்வி கேட்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. இது எந்த மாதிரியான கட்டமைப்பு? அந்த எஃப்ஐஆர் வெளியானி மன உளைச்சலுக்கு ஆளாயின அந்த மாணவிக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரியுடைய சம்பளத்திலிருந்து 25 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் உண்மையிலே என்ன நடந்துச்சு? அண்ணா பல்கலைக்கழக இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கிறது, தமிழ்நாடு அரசுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதா இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 10 யூனிவர்சிட்டியில் அண்ணா யூனிவர்சிட்டியும் ஒன்று. இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் கிட்டத்தட்ட 900க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கருவிகள், 8 வாயில்கள், கிட்டத்தட்ட பல 100 ஏக்கர் மதிப்பிலான கட்டடங்கள் இருக்கிறது. இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் சர்வசாதாரணமாக ஒரு பிரியாணி கடை வச்சிருந்த ஒரு புறம்போக்கு நாய், ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு எச்சக்கலை பொறுக்கி புறம்போக்கு தருதலை நாய், ஒரு தடிமாட்டு பைய சர்வசாதாரணமாக அந்த அண்ணா யூனிவர்சிட்டிகளில் நடமாடிக்கிட்டு இருந்திருக்காங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவன் ஏற்கனவே 23க்கும் மேற்பட்ட வழக்கில் சம்மந்தப்பட்டவன். கொலையை தவிர கொலை பண்ணிக்கானு தெரில, விசாரித்து பார்த்தா தான் ஆட்டோ சங்கர் மாதிரி பூதம் கிளம்பினாலும் கிளம்பும். கொள்ளை அடிக்கிறது, அப்புறம் லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியை ஆட்டையை போடுறது, புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டுறது, இந்த பணத்தை வச்சு பண்ணை வீடுகளை கட்டுறது, அந்த பண்ணை வீடுகளில் பல்வேறு வேலைகளில் ஈடுபடுவது அப்படின்னு சொல்லி மிக ஒரு மோசமான ஒரு நல்ல திமுக காரனாக வாழ்ந்திருக்கான். ஒரு திமுக காரனுக்கு வாழ்ந்ததுக்கான எல்லா தகுதியும் கொண்ட அந்த யானசேகரன் யாருன்னே தெரியலை அப்படிங்கிற விமர்சனங்கள் வெளிவருது. காவல்துறை அதில் சரியான நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை எடுக்கிறாங்க. எப்போ எடுக்கிறாங்கன்னா, இந்த மாணவி சம்பந்தப்பட்ட எஃப்ஐஆர் வெளிவருது. பொதுவாக வன்கொடுமை சட்டம், இந்த ஹராஸ்மெண்ட்டு, அப்யூஸு, அதே போல் எஸ்சி எஸ்டி ஆக்டு, பிசிஆர் இந்த போன்ற சட்டங்களில் எஃப்ஐஆர் போடப்பட்டால் அந்த எஃப்ஐஆர் ஆட்டோமேட்டிக்காக பிளாக் ஆகிரும், தடை செய்யப்பட்டுரும். என்னுடைய வழக்கில் கூட எனக்கு ஒரு பொய்யா ஒரு எஸ்சி எஸ்டி ஆக்ட் போட்டாங்க. அந்த வழக்கில் எஃப்ஐஆர் நம்ம பெயில் மூவ் பண்ணலான்னு எஃப்ஐஆர் கேட்கும்போது எஃப்ஐஆர் காட்டல. கிட்டத்தட்ட 5 நாள் கழிச்சு நம்ம சிசி போட்டு தான் எஃப்ஐஆர் வாங்குறோம். அப்போது எஃப்ஐஆர் இது போன்ற வழக்குகளில் வெளியே தெரியாது. ஆனால் இந்த வழக்கில் எஃப்ஐஆர் வெளியே தெரிஞ்சுது. எஃப்ஐஆர் வெளியே தெரிஞ்சது இங்கே செய்தி கிடையாது. உச்சநீதிமன்றம் ஏன் இவ்வளோ பெரிய அதிருப்தியை சொல்லியிருக்காங்க, 25 லட்ச ரூபா அபராதம் போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த எஃப்ஐஆரை படித்து பார்த்தா அவ்வளவு மோசமாக இருக்கும். பொதுவாகவே தமிழ்நாடு காவல்துறை எஃப்ஐஆர் எப்படி எழுதுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். எனக்கு மேலே 13 வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்குக்கும் அந்த எஃப்ஐஆருக்கும் சம்மந்தமே இருக்காது. ஒரு வழக்கில் என் மேலே அப்படி போட்டிருந்தாங்க, இவர் காணொளி வெளியிடுவதால் இந்த காணொளி மூலமாக திமுக அரசுக்கு நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டு அதன் மூலமாக நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும் என்றும், நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அதில் தனக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவி கிடைக்கும் என்றும், அதன் மூலமாக இவர் சம்பாதிக்கலாம் என்ற உள்நோக்கத்தோடு இந்த வீடியோ போடுகிறார். இந்த 10 நிமிஷம் வீடியோ போட்டதில் திமுக ஆட்சி கவிழ்ந்து நாம் தமிழர் ஆட்சிக்கு அதில் நான் பொதுப்பணித்துறை அமைச்சராகி ஒரு சாதாரண பிரச்சனையை தீக்கடையாக்கி இந்த ஊரையே போர்க்களமாக மாற்றங்கிற மாதிரி அந்த மாதிரி எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. எனக்கு அந்த எஃப்ஐஆரை படித்து பார்த்து நான் அதிர்ச்சி ஆகிட்டேன். உண்மையிலே என்னங்க இது அப்படின்னு, இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா எழுதுங்க, கையெழுத்து போடுங்கன்றாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு வீடியோ போட்டதுக்கு, ஸ்டாலினை ட்ரோல் பண்ணி வீடியோ போட்டதுக்கு இந்த மாதிரி ஆட்சியை கவிழ்த்து பொதுப்பணித்துறை அமைச்சர் வரைக்கும் போயிட்டாங்க. அப்போ அவங்க என்ன முறை எப்படி பாருங்க. அதே மாதிரி வெற்றிமாறன், நமீர், சேரன் இவங்கெல்லாம் கூட என்ன ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கு, அதை தாண்டிய ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கை தமிழ்நாடு காவல்துறை பண்ணுவாங்க. அப்படி ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணாங்க. அதே போல் ஃபாக்ஸ்கான் வழக்குலையும் நமக்கு தெரிஞ்சதுனால சொல்கிறேன், ஃபாக்ஸ்கான்லையும் அப்படி தான் எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. அப்படி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டில் இந்த பெண் என் காதலனோடு நான் உல்லாசமாக இருக்கும்போதுங்கிற வார்த்தையே அந்த எஃப்ஐஆரில் இருந்திருக்குது. ஊடகங்களில் அது வெளிவந்துச்சு. உல்லாசமாக இருக்கும் பொழுது என்னை அவர் வந்தார். அதாவது அந்த வார்த்தையை படிக்கும்போது அவ்வளவு இழிவாக இருக்கும். கலைஞருடைய அந்த வேலைக்காரி வான்கோழி நாவலில் வடித்து வளர்ந்த குடும்பம் இல்லையா, வடித்து வந்த அரசு கட்சி ஆட்சியில் இருக்கு இல்லையா. அதனால் ஒரு பெண்ணை பற்றின எந்த விதமான அந்த பெண்ணை தற்காக்கணும்,
அந்த பெண்ணுக்கு பாதிக்கப்பட்டிருக்கால, இந்த எஃப்ஐஆரை பார்த்து அவங்க குடும்பத்தினர் மற்றவங்க சமூகத்தில் நினைப்பாங்க அப்படிங்கிற எந்த கவலையும் இல்லாமல் ஒரு எஃப்ஐஆர் எழுதப்பட்டுருந்துச்சு. அது மற்றெல்லாம் சொல்ல முடியாது நம்மளால், அவ்வளோ அபியூசிவாக இருக்கும். அந்த 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 பையன் அந்த இடத்துல செஞ்சதை விட இந்த எஃப்ஐஆரில் அதை விட மோசமாக இருந்துச்சு. எஃப்ஐஆரை படிக்கும்போது இந்த பெண் தான் குற்றவாளிங்கிற பார்வை சமூகத்துக்கு ஏற்படும் சொல்லி இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கண்டிச்சிருக்காங்க. அதைத்தான் நாம் முதல்ல கண்டித்தோம். இந்த எஃப்ஐஆரை பார்த்துட்டு பல பேர் என்ன பண்ணான்னா இந்த பெண் மேலே அபியூஸ் பண்ணான். நீ எதுக்கு அந்த இடத்துல போன, நீ எதுக்கு புதரில் போன, நீ எதுக்கு 8 மணிக்கு அங்கே போன அப்படின்னு திமுக கட்சிக்காரன் பல பேர் கேட்டான். அவன் வந்து விட்டுட்டு ஓடி போயிட்டான், அவனை இவன் அடித்து விரட்டி விட்டுருக்கான். அது இல்லாமல் நீ போ, நான் அந்த பொண்ணை விட்டுருவேன், நீ போ, நீ ஹாஸ்டலுக்கு போ, அந்த பொண்ணை சும்மா நான் பேசிட்டு விட்டுருவேன்னு சொல்லி அந்த பையனை அடித்து விரட்டி விட்டுறான். அடித்து விட்டுனா மிரட்டி விட்டோன்னா இப்படி விட்டான். அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணை வந்து தனியாக கூட்டு போய் அவன் அப்யூஸ் பண்ணியிருக்கிறான், ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறான். அந்த பெண்ணை செல்ஃபோன் நம்பரை வாங்கிட்டு நான் கூப்பிடும் போல வரணும், ஒரு சார் இருக்கார், அவர் சொன்னாலும் வரணும்னு சொல்கிறான். இதுக்கப்புறம் இந்த எஃப்ஐஆர் வெளிவருது. எஃப்ஐஆர் மோசம். எஃப்ஐஆர் வெளிவந்ததுக்கு மத்திய அரசுடைய தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சார்பாக சொல்லப்பட்டாங்க, மத்திய அரசுன்னு சொல்லிச்சு. சரி, எஃப்ஐஆர் வெளிவந்ததுக்கு தொழில்நுட்ப காரணம்னா அந்த எஃப்ஐஆர் ஏன் இவ்வளவு கேவலமாக எழுதப்பட்டுச்சு? அதனால் தமிழ்நாடு அரசு இதில் தோல்வி அடைந்திருக்கிறது. அதனால் இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் 25 லட்சம் ரூபாய் அந்த பெண்ணுக்கு அபராதம்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசை கண்டித்திருக்கிறது. தமிழ்நாடு அரசின் மீது, காவல்துறை மீது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கு. ஏன் இவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் எஃப்ஐஆர் வெளியானது, இந்த பெண் சம்பந்தப்பட்ட எஃப்ஐஆர் மோசமாக எழுதப்பட்டது, சரியான நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி சென்னை மாநகர ஆணையர் திரு அருண் மீது தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டுடைய உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. மாநகர ஆணையருடைய தோல்வி, அதனால் ஆணையர் மீது நீங்கள் வந்து துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்கிறாங்க. அதுக்கு தான் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, காவல்துறையின் சார்பாக உச்சநீதிமன்றம் போகிறாங்க. இந்த சென்னை உயர்நீதிமன்றத்துடைய இந்த நடவடிக்கை எடுக்குன்னு சொன்ன இந்த கோரிக்கையை வந்து நீங்கள் வந்து திரும்ப பெறணும் அப்படின்னோடனே இப்போது சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்துக்கு இவங்க போயிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் மாநகர ஆணையர் மீதான அந்த விசாரணைக்கு தடை கொடுத்துருக்காங்க. மாநகர ஆணையர் நேரடியாக அந்த சம்பவத்தில் ஈடுபடலை, மாநகர ஆணையர் எஃப்ஐஆர் போடலை, மாநகர ஆணையர் வந்து எஃப்ஐஆர் லீக் பண்ணல, அவர் தன் கடமையை செஞ்சிருக்காரு. அதனால் இல்லை அவர் மீது நடவடிக்கை தேவையில்லை, ஆனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காருன்னா அவர் மேலே இருக்கக்கூடிய டிஎஸ்பி கட்டுப்பாட்டில் வராரு, அவர் ஏசியின் கட்டுப்பாட்டில் வராரு. அதுக்கப்புறம் யார் வராங்க? டிசி வராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கமிஷனர் வராரு. இப்போது இவங்க எல்லாருமே செயின் பை செயின் ஒவ்வொருத்தர் ரிப்போர்ட் பண்ணணும். இது சென்சிட்டிவான இஷ்யூ. அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு சாதாரண ஒரு செயின் எடுத்துகிட்டு போகிறது, இல்லை ஒரு பெண்ணோட பேக்கை பிடிங்கிட்டு போகிறது, இல்லை ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பெண்ணுக்கு சும்மா ஹராஸ் பண்ணுறது, அது மாதிரி இல்லை. இது சென்சிட்டிவான இஷ்யூ. இந்தியா முழுக்கக்கூடிய டாப் 10 யூனிவர்சிட்டியில் ஒன்று, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஊடகங்களையும் செய்தியாக மாறுது. இது திமுக வெர்சஸ் எதிர்கட்சிகள்னு மாறுது. இப்படி போகும்போது அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் அண்ணன் சீமானுடைய வீட்டை முற்றுகிடுவதற்கு திருமுருகன் காந்தி போன்றவர்களுக்கு அனுமதி கொடுத்து 4 மணி நேரம் அண்ணன் சீமானுடைய உருவப்படத்தை எரிக்க வச்சு, செருப்ப கலட்டி வந்து படத்துக்கு அடிக்க வச்சு, அண்ணன் சீமான் குறித்த கோஷங்களை போடுறதுக்கு அனுமதி கொடுத்த காவல்துறை அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக சம்பந்தப்பட்ட யானசேகரன் மீது முழுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்வதற்கு, போராடுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ, பாரதிய ஜனதா கட்சிக்கோ, அதிமுகவுக்கோ, தாவேகாவுக்கோ, நாம் தமிழ் கட்சிக்கோ ஏன் அனுமதி கொடுக்கல? அப்போ அந்த அனுமதி கொடுக்காதனுடைய பின்னணியில் மாநகர ஆணையருடைய பங்களிப்பு இருக்கா இல்லையா என்பதுதான் இப்போ இருக்கிற கேள்வி. உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சொல்கிறாங்க, அதிகாரிகளுடைய அலட்சியமும் கவனக்குறையும் தான் எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு காரணம். எஃப்ஐஆரில் இப்படி தவறாக எழுதப்பட்டதுனால தான் அந்த மாணவிக்கு எதிராகவே சமூகம் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட ஒருத்தரை குற்றவாளியாக நீங்கள் வந்து சொல்வது என்பது குற்றவாளிக்கு சாதகமாக அமைந்துவிடும். ஒருத்தன் குற்றம் செஞ்சுருக்கான், ஒருத்தங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, நீங்கள் பாதிக்கப்பட்ட ஒருத்தங்களை குற்றம் சாட்டினா அது அவனுக்கு சாதகமாக போயிடும் அப்படிங்கிறத உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மிக நேர்மையாக அணுகியிருக்காங்க. இதே மாதிரி தான் இந்த வழக்கில் ஆய்வாளரை வந்து விசாரிக்கணும், ஆய்வாளர் பணம் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல தான் இங்கே புதுக்கோட்டையில் ஜகவர் அலின்னு ஒரு சமூக ஆர்வலர், ஒரு அதிமுகவுடைய முன்னாள் ஒன்றிய கவுன்சிலராக இருந்தவர், அவர் தொடர்ச்சியாக கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிட்டு இருக்காரு. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பக்கத்தில் இருக்கிற துளையானூருங்கிற அந்த கிராமத்தில் ஆர்ஆர் கிரானைட், ஆர்&ம் சாண்டு, ஆர்ஆர் குவாரிங்கிற பேரில் இயங்கி வந்த தனியார் குவாரிகளை எதிர்த்து 2019 இவங்களுடைய அனுமதி முடிஞ்சிருச்சு. அனுமதி முடிஞ்ச பிறகு தொடர்ச்சியாக இவங்க வந்து இங்கே மலைகளை வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி முறைப்படி தாசில்தாருக்கு, கோட்டாட்சியருக்கு, வட்டாட்சியருக்கு, அதே போல் புதுக்கோட்டை கண்காணிப்பாளருக்கு எல்லாருக்கும் அவர் புகார் கொடுத்துருக்காரு. இப்போ அந்த ஜவஹர் அலி மக்களை திரட்டி நான் போராட்டம் பண்ணுவேன்னு சொன்ன உடனே பள்ளிவாசலேருந்து வெளியே வந்து அவர் வீட்டுக்கு போகிற வழியில் லாரியை வச்சு அடிக்க கொள்கிறாங்க.
செத்துட்டாரான்னு பார்க்கறதுக்காக திரும்பி இன்னொரு முறை லாரி ஏற்றி கொள்ளணுன்றாங்க. அவங்க வீட்டுக்கு நாமக்கல் மகிழ்ச்சி தலைவர் சீமான் அவர்களோடு நானும் போயிருந்தேன். குடும்பமே இன்னைக்கு நிற்கதியாக நிற்குது. ஒரு எளிமையான குடும்பம், ரொம்ப பெரிய குடும்பம் கிடையாது, ரொம்ப எளிமையான குடும்பம். இன்னைக்கு தகப்பனை இழந்துட்டு கணவனை இழந்துட்டு அந்த மனைவி துடிக்கிற துடிப்பு, அதுக்கு எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஈடாகாது. ஒரு மணல் கொள்ளையை தடுத்த தாசில்தாருக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் கொடுத்த தமிழ்நாடு அரசு உண்மையிலே ஜகவரலி குடும்பத்துக்கு 1 கோடி கொடுத்துருக்கணும். ஏன்னா அவர் ஒரு வட்டாட்சியர் செய்ய வேண்டிய, ஒரு கோட்டாட்சியர் செய்ய வேண்டிய, ஒரு தாசில்தார் செய்ய வேண்டிய, ஒரு இன்ஸ்பெக்டர் செய்ய வேண்டிய, ஒரு எஸ்பி, ஒரு சூப்பரண்டா போலீஸ், புதுக்கோட்டையுடைய சூப்பரண்டா போலீஸ் செய்ய வேண்டிய வேலையை ஜகவரலி என்கிற அந்த சமூக ஆர்வலர், அந்த தமிழன் செஞ்சிருக்காரு. ஏன்னா ஒரு வளத்தை காப்பது, ஒரு மண்ணை காப்பது, ஒரு நிலத்தை காப்பது காவல்துறையின் கடமை, அதிகாரிகளுடைய கடமை, ஒரு மாவட்ட ஆட்சியரின் கடமை. அதுதானே சம்பளம் வாங்குறீங்க. மாதம் ஆனால் 31ஆம் தேதி டொங்குன்னு வந்து உங்களுக்கு மெசேஜ் இல்லை, அமௌண்ட் கிரெடிட்டர்னு. மக்கள் பணம். இந்த வளத்தையும் இந்த நீரையும் இந்த நிலத்தையும் காப்ப வெறுமனையாக வந்து எவனாவது கட்சியில் மேடையில் பேசுனா அவன் மேலே வழக்கு போடுறதுக்காக நீங்கள் காவல்துறையில் இல்லை வந்து திங்கக்கிழமையான மனு வாங்கிக்கிட்டு மக்களுக்கு வந்து குறைதுக்கு முகாம் நடத்துறதுக்காக நீங்கள் மாவட்ட ஆட்சியராக இல்லை. அடங்கல் மடங்கல் பட்டா சிட்டா போடுறதுக்காக உங்களுக்கு தாசில்தார அதிகாரியா இல்லை. இந்த வளங்களை காப்பாற்றணும். அரசின் கட்டுப்பாட்டில் கனிம வளத்துறை இருக்கிறது. அந்த கனிம வளத்துறையின் கீழே குவாரி வருது. இந்த குவாரிக்கு முறைப்படி அனுமதி கொடுத்து பணம் வாங்குறதும், அனுமதி இல்லைன்னா லைசன்ஸை ரத்து பண்ணி அந்த நிலத்தை காப்பதும் உங்கள் கடமை. உங்கள் கடமையை நீங்கள் செய்யலை, அவர் செய்ய முயற்சி பண்ணியிருக்காரு. சொல்லப்போனால் பணம் வாங்காத ஒரு அரசு ஊழியராக ஜகவரலி அங்கே செயல்பட்டிருக்காரு. அந்த ஜகவரலி மரணத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? இஸ்லாமிய மக்களுக்கு நான் தான் பாதுகாப்புன்னு சொல்கிறீங்க. அவர் இஸ்லாமியர்னு பார்த்தா கூட சிறுபான்மையினத்துக்கு நான் தான் பாதுகாப்புன்றீங்க. உங்கள் சிறுபான்மையினத்துக்கு பாதுகாப்புன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் துள்ள துடிக்க உங்கள் ஆட்சியில் உங்கள் கட்சிக்காரங்க குவாரி நடத்துகிறேன், திமுக கட்சிக்காரன், அந்த எதிர்கட்சி, அந்த ராமையா, அந்த லாரி ஓட்டுநர், லாரியோட உரிமையாளர், இவங்களுக்கு வைக்கப்பட்ட வழக்கறிஞர் அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து 1 மணி நேரம் பேசியிருக்காரு. ஏன் பேசணும்? அந்த இன்ஸ்பெக்டர் பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது? இன்ஸ்பெக்டர் மட்டும்தான் அங்கே பிரச்சனைக்குரியவரா? இன்ஸ்பெக்டர் பார்த்து பேசுறாரு. உடனே இன்ஸ்பெக்டர் பணியாக மாற்றம் பண்ணியாச்சு. இன்னைக்கு தாசில்தாரை பணிமாற்றம் பண்ணியாச்சு. அப்போ என்ன தப்பு நடந்திருக்குல்ல? இன்ஸ்பெக்டர் தாசில்தார் தப்பு பண்ணிக்கான்னு தெரியுதுல? இன்ஸ்பெக்டரும் தாசில்தாரும் மட்டும்தான் தப்பு பண்ணாங்களா? மேலே இருக்க எல்லாரும் வந்து உத்தமர்களாக இருந்தாங்களா? அவங்களாம் கனிம வளத்தை காக்கிற போராளிகளா? புதுக்கோட்டையினுடைய கண்காணிப்பாளராக இருந்து இன்னைக்கு டிஐஜியாக மாறி இருக்கிற வந்திதா பாண்டே கிட்ட இந்த ஜகவரலி போய் புகார் கொடுத்துருக்காரு. புகாருக்கு அன்றைக்கு கண்காணிப்பாளர் திண்டுக்கல் டிஐஜியாக மாறி இருக்கிற வந்திதா பாண்டே அவர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தா ஜகவரலி இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பாரு. கனிமவள கொள்ளையர்கள் உள்ள இருந்திருப்பான். கனிமவள கொள்ளையர்களை வெளியே நடமாட விட்டுட்டு நீங்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த அதிகார வர்க்கம் அந்த கனிமவள கொள்ளையருக்கு ஆதரவாக இருந்ததுனால தான் ஜகவரலி லாரி ஏற்று கொலை செய்யப்பட்டார். எப்படி அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு விசாரணை நடத்துகிறது. உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்து சிறப்பு புலனாய்வு குழுவை போட்டு யானசேகரன் சம்பந்தப்பட்ட செய்திகளை வெளியே விட்டு அவனுடைய குற்ற பின்னணியை வெளியே கொண்டு வந்து இன்னைக்கு நடவடிக்கை ஓரளவுக்கு துரிதப்படுத்திருக்காங்களோ, அதே போல் இந்த ஜகவரலியுடைய படுகொலையில் அங்கே பாலியல் வன்கொடுமை, இங்கே படுகொலை, எதுவும் கிட்டத்தட்ட நிலத்தை கற்பழிக்கிறான். அங்கே பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணான், அவன் நிலத்தை பண்ணிட்டான். நிலத்தை பண்ண காப்பாற்ற ஒருத்தன் வந்தான், அந்த காப்பாற்ற வந்தோடனே படுகொலை பண்ணிட்டான். அவருடைய வழக்கையும் நீதிமன்றம் தாமாக முன்வந்து முன்னெடுத்து இதில் சிறப்பு புலனாய்வு குழு போட்டு இதில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் கடுமையான தண்டனை கொடுக்கப்படணும். சேவியர் குமார்னு ஒரு சகோதரன் வந்து தக்கலையில் வெட்டி கொலை செய்யப்படுறான். 24 நாளில் வெளியே வந்துட்டான் கொலை செஞ்சவன். சர்வசாரமாக அடுத்த கொலைக்கு அவன் தயாராகிடுவான்ல. இப்போ இந்த இவ்வளோ கனிம வள கொள்ளை எவ்வளோ துணிச்சல் வரும்? ஒருத்தனை லாரி ஏற்றி கொள்ளுங்கிறது எவ்வளோ பெரிய மனநல அது. செத்துட்டானான்னு பார்த்துட்டு திருப்பி 2வது முறை ஏற்றி கால் வந்து வெட்டுப்பட்டது போல இருந்திருக்கு. இது வந்து லாரி ஏற்றுற மாதிரி இல்லை, வெட்டுப்பட்ட மாதிரி இருந்திருக்கு, துண்டாக இருந்திருக்கு கால். அப்போ திருப்பி ஏற்றிருக்கான், அப்படி எலும்பு ஒட்டஞ்சி செதஞ்சிருக்கு. அதை வந்து அந்த குடும்பத்தாரால் சொல்ல முடியலை, அவ்வளோ கொடூரமான மரணம் அது. நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு கல் காலில் விழுந்துட்டா துடிச்சிடும். ஒரு கல், ஒரு லாரி எத்தனை டன்னு, அந்த லாரி உடம்பு மேலே ஏறிச்சுன்னா நசுங்கி சாவறதை போல ஒரு கொடுமை உண்டா? என்ன பாவம் பண்ணார்? ஓட்டு வாங்கிட்டு மக்களை ஏமாத்தினாரா? இல்லை கனிம வளத்தை கொள்ளையடிச்சாரா? ஆத்துமல்ல திடி வித்தாரா? இல்லை அபின் வித்தாரா? ஹெராயின் வித்தாரா? மெத்தப்பட்டமின் வித்தாரா? இல்லை பெண்கள் கையை பிடிச்சி இழுத்தாரா? மண்ணை போராடின ஒரு போராளியா? போராளிகளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. ஒரு மண்ணை காக்க போராடின ஒரு போராளியை, ஒரு மண்ணுக்காக ஒரு நின்னவனை, இந்த நிலத்துக்காக நின்னவனை துள்ள துடிக்க கொண்டிருக்கிறான். ஒரு திமுக காரனும் பேசலையே. நீங்களும் இந்த நிலத்தில் தானே வாழ்றீங்க. திமுக எத்தனை இஸ்லாமியர் இருக்கீங்க? ஜகவரலுடைய மரணத்தை எத்தனை இஸ்லாமியர் கண்டிச்சிங்க? திமுக இஸ்லாமியர் இதுக்கெல்லாம் அமீரன் பேச மாட்டீங்களே.
அண்ணன் சீமான் பேனாசல வைக்கலன்னா வெளியே வருவீங்க, இந்த கரடி வெளியே வந்த மாதிரி திருமுருகாரி வெளியே வருவீங்க. சீமான் பெரியாரை பற்றி பேசுனா அமீர் பேசுவார். இப்போ இந்த ஜெகவள்ளி கொல்லப்பட்டிருக்காரு ஒரு ராமியாங்களே, இதில் அண்ணன் அமீருடைய கருத்து என்ன? பக்கத்தூர் தானே கரு பழனியப்ப, பக்கத்தூர் தானேங்க, உங்கள் பக்கத்தூர் தானே செத்துருக்காங்க திரும்பியும். இன்னைக்கு இதில் உங்களுடைய கருத்து என்ன? நீ பெரியாரை பேசுனா வந்து பேசுவீங்க, பேனா சிலைக்கு பேசுவீங்க, கலைஞரை பேசுனா பேசுவீங்க. ஆனா ஒருத்தன் துடிக்க கொல்லப்பட்டிருக்கான், வாயை மூடிக்கிட்டு இருக்கீங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து